இன்னைக்கு காலையில் ஒரு 6:15 6:30 இருக்கும். 6:15லேருந்து 6:30க்குள்ளார நம்ம கொள்ளிடம் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தில் நான் டூ வீலரில் போயிட்டு இருந்தேன். திருச்சியை நோக்கி, அதாவது கொள்ளிடம் பாலத்துக்கு முன்னாடியே, கொள்ளிடம் பாலத்துக்கு அது அந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோல்கேட்டில், அந்த டோல்கேட்டை தாண்டினவொடனே லெஃப்ட்டில் முன்னாடி ஒரு பைக்கு போயிருந்துருக்கு, பின்னாடி ஒரு பைக்கு போயிருந்துருக்குது. சைடில் ஒருத்தர், லெஃப்ட்டில் ஒருத்தர் நடந்துட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் வயசானவர், அப்பா மாதிரி. ஒரு கிட்ட ஒரு ஒரு 60 வயசு 65 வயசு குறையாது. ரிட்டையர்மெண்ட்டு பர்சன் தான். அவர் போயிட்டு இருந்திருக்காரு. ஆள் நல்லா ஹைட்டு, நல்லா வெயிட்டு. போயிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த டூ வீலர்கார பின்னாடி போன அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் மேலே இடிச்சிட்டான். அவர் மேலே இடித்து அவர் என்ன பண்ணார், முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி மேலே போய் கீழே விழுந்துட்டார். அவர் மேலே, அந்த வண்டி மேலே விழுந்து அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்காரு. பின்னாடி போன பையன் அவரை போய் இடித்து, அந்த நபர் என்ன பண்ணார், முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி மேலே போய் விழுந்து அதுக்கப்புறம் ரோட்டில் விழுந்திருக்காரு. பார்த்துக்குங்க. காயம், மூஞ்சி, முகம், இது கால், முழங்கால், கை எல்லாம் காயம், ரத்தம் ஒழுகுது. நல்லா தான் இருக்கார், சுயநினைவோடு தான் இருக்கார், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் பார்த்தேன், நல்லா பேசினார். செல்லு நான் கொண்டு வந்திருக்கேன், என் செல்லு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். நான் இறங்கி பார்த்தேன். பக்கத்தில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஏதோ வீட்டு போல் இருக்குது. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க, வண்டியில் போயிட்டு அவர் மேலே மோதி, அவர் அவ்வளோ பெரிய உடம்புள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏற்ற மாதிரி ஒரு வண்டியில் உளுந்து கீழே விழுந்துருக்காருன்னா, அப்போ எவ்வளோ வேகமாக போய் மோதி இருக்கணும் இல்லையா? இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 70% ஆக்சிடெண்ட் வந்து நம்ம டூ வீலர்னால தான் நடக்குது. ஒன்று டூ வீலர்ஸ்னால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னா டூ வீலர்காரங்க பாதிக்கப்படுறாங்க. ஆக டூ வீலருக்கு ஓட்டுறவங்களுக்கு தான் நிறைய சேதாரம் நடக்குது. இது ஒன்று. இப்போது அவர் மேலே அந்த பையன் அடித்தாப்புல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். ஒரு வேளை அவருக்கு வயதான காலத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வாக்கிங் வராரு. ஆரோக்கியமாக இருக்கணும், வயசாகிடுச்சு, நம்ம சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் போகணும், நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஆரோக்கியமாக வரணுங்கிறதுக்காக தான் வாக்கிங் வர்றார். வாக்கிங் வந்த இடத்துல காலைல 6:15 மணிக்கு வந்து மோதுவான்னு அவருக்கு தெரியுமா? ஆனால் அந்த பையன் மோதிட்டான். அப்போ இதுக்கு என்ன காரணம்? வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம்? இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது அடிபட்டு கையோ காலுக்கோ ஏதோ சேதாரம் ஆச்சுன்னா அந்த பையன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அந்த குடும்பம் தான் அது கஷ்டப்படணும். இந்த கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட கேட்க முடியுமா? இது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ பணம் கூட அவ்வளோ பணம் கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த குடும்பம் அந்த பாரத்தை சுமக்கும், சுமைதாங்கியாக மாறும். அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரு சுமைதாங்கியாக மாறிடுவார். நீங்கள் வேகமாக போவேனான்னுலாம் சொல்லலை. வேகமாக ஒரு அளவு இருக்குது, எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே அவசரம் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இன்றைக்கி காலகட்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கலிகாலமாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அவசரம் தான். எல்லாரும் போகிறோம், எல்லாருமே வேகமாக தான் போகிறோம், எல்லாத்துக்கும் நிறைய கனவுகள், நிறைய லட்சியங்கள், நிறைய குறிக்கோள்கள், ஏகப்பட்டது இருக்குது. அப்போது நீங்கள் போகிறீங்க, உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், பிள்ளை, அண்ணன், தம்பி எல்லாருமே இருப்பாங்க. போனவங்க வந்து நீங்கள் நல்லபடியாக திரும்பி வரணும்னு தானே உங்கள் வீட்டில் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. உங்களை நம்பி அவங்க இருப்பாங்க, அவங்கள நம்பி இருக்கீங்க, உங்களை நம்பி அவங்க இருக்கீங்க. எதுக்காக ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே எதுக்காக போகணும்? ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செகண்டு, ஒரு செகண்டு தாங்க. நான் ஒரு நாள் முந்தா நாள் தான், 2-3 நாளைக்கு முன்னாடி ஜங்ஷனில் ஆர்சி ஸ்கூலுக்கு முன்னாடி வந்துட்டேன். வண்டி கொஞ்சம் வேகமாக வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு வந்துட்டேன். முன்னாடி வந்து டவுன் பஸ்ஸு டக்குன்னு பிரேக் போட்டான். இவன் பிரேக் போடுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்கூல் குழந்தைங்க நின்றுருப்பாங்க போல் இருக்குது, பிரேக் போட்டாங்களா ஆர்சி ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. நான் பிரேக் போடுவான்னு நான் எதிர்பார்க்கல. எங்கிட்ட திரும்பி பார்க்குறேன், நேராக பஸ்ஸு முன்னாடி நிற்கிது. அப்படியே 2 பிரேக்கையும் சேர்ந்த மாதிரி அணைச்சி பிடிச்சி ஏதோ இயற்கை நரலால் நம்ம தப்பிச்சிட்டோம். அது வேறு விஷயம். இதே மாதிரி கொஞ்சம் கவனம், கொஞ்சம் ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டியோ, ஒரு டூ வீலரோ, ஒரு காரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டு தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செகண்டில் நீங்கள் தேச கண்ணா சொன்னீங்கன்னா வண்டி முன்னாடி நிற்கிறது நமக்கு அவ்வளோ வேகமாக நம்ம நெருங்கிடுவோம். வண்டியை முன்னாடி நிற்கிற வண்டி மேலே மோதுறதுக்கான நமக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம்.
கொஞ்சம் மெதுவாக போங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எதுவும் யாரும் நம்மளை வந்து ஏப்பா இவ்வளோ வேகமாக போகிற, எதுக்கு இவ்வளோ வேகமாக போகல, ஏன் மெதுவாக போகிற, ஏன் வேகமாக போகிற, அதெல்லாம் கேட்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க. நமக்கு அர்ஜென்ட் இருக்க தான் செய்யும். அர்ஜென்ட்டில் நம்ம ஏதாவது விபத்தில் சிக்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று கிடக்காச்சுனாக்கா நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் போச்சிடும். நம்ம வாழ்க்கையை நம்ம யார் வாழ்கிறது? நம்ம தான் வாழ்ந்தோம் நம்ம வாழ்க்கையை. வேறு யார் வாழ்வாங்க? நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்தை நம்பி இருக்கிற நாம், நம்மளை எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நம்ம அப்பா வருவார், நம்ம அண்ணன் வருவார், நம்ம தம்பி வருவான், நம்ம புள்ள வருவான், நம்ம கணவர் வருவார் அப்படின்னு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்யாக்கப்படும். அந்த வீடு திரும்ப எந்திரிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம். ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு ஹையர் மிடில் கிளாஸு, இல்லை ஹையர் மிடில் கிளாஸு அவங்களாம் இருந்தால் தப்பிச்சிருவாங்க, வருமானம் இருக்கும். நம்மளை மாதிரி ஏழைகள்லாம் ஒரு தடவை ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அடுத்த மறுநாள் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் இயங்குறது ரொம்ப சிரமமாகி போயிடும். அதனால் தயவு செஞ்சு ஒரு பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், ரோட்டில் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக போகிறதுக்கான வழியை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக. நீங்கள் 50 60க்கு மேலே போய் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன கார்டியாலஜிஸ்டா, டாக்டரா? நீங்கள் இருதய அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அவ்வளோ வேகமாக போய்? இல்லை அவ்வளோ வேகமாக போய் நீங்கள் வேறு இந்த ஆம்புலன்ஸில் எல்லா ரோடெலாம் பிளாக் பண்ணிட்டு அந்த முக்கியமான உறுப்புகளை கொண்டு போகும்போது நம்ம கூட படத்தில் கூட பார்த்தோம்ல, அந்த மாதிரியான வேலையில் இருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரியான தொழில் பண்ணுறீங்களா? எதுவுமே இல்லை. நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ணுற டியூட்டி தான், நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ணுற வேலை தான். அப்போ அந்த வேலைகளை கொஞ்சம் மெதுவாக நிதானமாக செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அடிப்படுற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அடிப்பட்டதுக்கப்புறம் ஐயோ கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். தயவு செஞ்சு உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே அனைவரும் தயவு செய்து இந்த விழிப்புணர்வு காணொலி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. இல்லை போர் அடிக்கிறான், என்னடா வந்து பூமராக இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எப்பயுமே அரசியல் விஷயங்களை தான் பேசுகிறோம். இந்த ஒரு தடவை இன்றைக்கி பேசணும் ரொம்ப நாளாக. அதாவது நம்ம ஊரில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஊரில் வந்து வாகனங்கள் பெருத்த அளவுக்கு ரோடு இல்லை. வாகனங்கள் அவங்க பாட்டுக்கு மத்திய அரசில் அவங்க பாட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ எதை வேணாலும் செய், எப்படி வேணாலும் செய், என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாகனங்களை வந்து பெரிய தொழில் சுசுகி, மாருதி, சுசுகி, வெளிநாட்டு நிறுவனங்கள் அனைத்துக்கும் ஃபுல்லாக பர்மிஷன் தரான். கேட்டால் தாராளமயமாகலாக்குங்கிறான், உலகமயலாக்குங்கிறான். முட்டாள் பயல்களாக இருக்காங்க மத்திய அரசில் இருக்கிறவங்கெல்லாம். அவங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் தான், நான் கவலைப்படலை, பயப்படவும் இல்லை. அதாவது நீங்கள் வாகனங்கள் பெருகிற அளவுக்கு நீங்கள் சாலையை விரிவுபடுத்திருக்கணும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் 30 கோடி தான். ஆனால் 150 கோடி மக்களுக்குள்ளான சாலை வசதியை அமெரிக்கா போட்டிருக்கிறது. ஆனால் நம்ம வந்து 150 கோடி பேர் மக்கள் இருக்கோம். ஆனால் 40 கோடி பேர் போகிறதுக்கான சாலை வசதி கூட நம்ம ஊரில் இல்லை. 40 கோடி பேர் உபயோகிக்கிற அளவுக்கு கூட சாலைகள் நம்மளிடம் இல்லை. ஆனால் நம்மள்ட்ட ஜனத்தொகை வளருக்கு கிட்டத்தட்ட 150 கோடி பேர் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சாலைகளை வந்து அரசு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு முடியாது, கஷ்டம், சிரமம். அதுவும் நம்ம தமிழ்நாடு சாலைகள் ரொம்ப பெஸ்ட்டு. இதே நீங்கள் நார்த் சைடோ இல்லை வேறு சைடோ கிட்ட தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய சாலை வசதிகள் இருக்காது. அப்போ தமிழ்நாட்டுடைய சாலை வசதிகளிலே இவ்வளோ விபத்துக்கள் நடக்குது அப்படின்னா அப்போ மற்ற மாநிலங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை ஒரு தடவை நம்மளை வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி அந்த வாழ்க்கை கிடைக்காதுங்க, வாழ முடியாது. தயவு செஞ்சு அருள் கூர்ந்து அனைவரும் இது ஒரு அது என்ன விழிப்புணர்வு காணொலியாக கூட எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.